ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ அழுதுருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம். இப்போது இந்த சாயப்பா உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்து விட்டேன் அல்லவா? இனிமேல் நீ எதை நினைத்தும் துக்கம் கொள்ளவோ துயரம் கொள்ளவோ வேண்டாம். இப்போது உன்கிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல வந்திருக்கேன். அதாவது உனக்கான வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது என அனைத்தையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்ள வந்துவிட்டேன் என் செல்லமே. அதுக்கு முன்பாக நீ உன் மனசில் உள்ளதையெல்லாம் என்கிட்ட பகிர்ந்து கொள். அப்போதுதான் உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் மன வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்லதை என்னால் சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும். நீ இப்போ எதுக்காக கவலைப்படுறன்னு எனக்கு புரியலை. உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு இருக்கேன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக இப்போது யோசிக்கிறாய்? உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். என்னை நம்பி வந்த உனக்கு எல்லாமுமாக இருந்து உனக்கான நல்லதையே நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும் யாரையும் வெறுக்க வேண்டாம். உன் மனசு சுத்தமாக இருந்தாலே நான் உன் பக்கத்துல இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன். என்னை நம்பும் உனக்கு எல்லா கஷ்டங்களும் விலகி உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்க போகுது. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து நீ மனசில் ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன். தர்மத்தின் வழியில் நேர்மையான முறையில் நியாயமாக நடக்கும் உனக்கு இனி எந்த துன்பமும் தொடர விடமாட்டேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். அன்பும் நம்பிக்கையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் என் செல்லமே. ஒரு செடியை வச்சா அதுக்கு யாராவது வந்து தண்ணி ஊற்றுவாங்க, யாராவது அதனோட களைகளையும் குப்பைகளையெல்லாம் அகற்றி விலக்கி அதை நல்லபடியாக பராமரிப்பாங்கன்னு நினச்சி அந்த செடி வளர்வதில்லை. அந்த செடியே தனக்கு தேவையான தண்ணீரை மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளும், தனக்கு தேவையான வெயிலை வெளிச்சத்தை சூரியனிடமிருந்து எடுத்துக்கொள்ளும். இப்படி ஒரு செடி எப்படி தன்னை நம்பி தனக்கு தேவையானதை வேரூன்றி தேடி தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கிறதோ, அதே போல என் செல்ல பிள்ளையான நீயும் இந்த உலகத்தில் யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம உனக்கானதை நீயே செய்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் சிறப்பாக வாழவும் தயாராய்க்கோ என் செல்லமே. உன்னால் முடியுன்ற நம்பிக்கையை உன் முழு மூச்சாக வச்சுக்கிட்டு வாழ தயாராகு. எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் இந்த சாயப்பா உன்னை மீட்டெடுப்பேன். என் அருளாசிகள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். எப்போதும் மனிதர்களின் பலம் பலவீனம் ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுடைய பலவீனத்தை வச்சு அவங்கள காயப்படுத்த நினைக்காதே. ஏன்னா இன்னைக்கு நீ ஒருத்தருடைய பலவீனத்தை பற்றி பேசி அவர்களை காயப்படுத்தினா நாளைக்கு அதே விஷயம் இன்னொருவர் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். காலம் எப்போ எப்படி மாறுங்கிறது இங்கு யாருக்கும் தெரியாது. அதனால் உன் வார்த்தைகளால் உன் வாயால் நீ யாரையும் கேலி செய்வதோ கிண்டல் பண்ணுவதோ எள்ளி நகையாடுவதோ வேண்டாம். உனக்கென விதிக்கப்பட்டதை இந்த சாயப்பா சிறப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை யார் தடுத்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இனி எல்லாமே உனக்கு நல்லதாய் வந்து சேரும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இனி நிச்சயம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து சேரும். நீயும் உன் வாழ்வில் ஏற்றங்களை சந்தித்து மனசளவில் மகிழ்ச்சியாக வாழ போகிற. நீ முன்னேற்றம் அடைவதையும் வெற்றி பெறுவதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. இப்போது பிரச்சனைகளில் சிக்கி மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். நீ எப்போதும் எதை நினச்சும் மனசு வருத்தப்படாத. ஒரு மனுஷன் நல்லா வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயிச்சானா இந்த உலகம் பொறாமப்பட்டு பேசும். அதுவே தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசும். இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம். அதனால மற்றவங்க உன்னை பாராட்டி போற்றி பேசினாலும் அல்லது தாழ்த்தி தூற்றி பேசினாலும் நீ வருத்தப்பட வேணாம். நீ எப்போதும் உன்னை நம்பு. இந்த உலகம் வந்து உனக்காக எதுவும் செய்ய போறதில்ல. உனக்காக ஒருவேளை சோறு கொடுக்கிறதோ அல்லது உனக்காக காசு தருவதோ கடன் தீர்ப்பதோ கஷ்டத்தை தீர்ப்பதோ செய்ய போவதில்லை என உன்னை மட்டும் நம்பு. உன் உழைப்பை மட்டும் நம்பி உன் முயற்சியை தொடர்ந்து செய்துவிடு என் செல்லமே. நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்று தருவேன்.
நீ எந்த விதத்திலும் தவறு தப்பு செய்யாத ஆளாக இருந்தாலும் இந்த உலகம் உன்னை குறை சொல்லத்தான் செய்யும், விமர்சனம் செய்யத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக நீ கோவப்படாத, நீ ஆத்திரம் கொள்ளவும் வேண்டாம். ஏன்னா அஸ்திரங்களால் ஆயுதங்களால் வெல்ல முடியாததையும் அன்பினால் வெல்ல முடியும். நீ யாரையெல்லாம் எதுக்கணும்னு நினைக்கிறியோ அவர்களிடம் அன்பின் மூலமாக ஜெயிக்க பழகு. யாராக இருந்தாலும் சரி, அதிகமாக பேசாமல் அளவோடு பேசினாலே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. உனக்கு ஏமாற்றத்தை தந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், நீ முயற்சி செய்த விஷயங்களுக்கு நல்ல முடிவையும், உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனையையும் எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நான் தானே செய்ய போகிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு நல்ல வழியை நிச்சயமாக காட்டுவேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த வரத்தை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நான் உனக்கென தந்ததும் தருவதும் இனி தரப்போவதும் என எல்லாமே உயர்ந்தவையாகவே இருக்க போகுது. வீணாக நீயே உன்னை வருத்தி கொண்டு உன் உடம்பை கஷ்டப்படுத்திக்காத. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நம்பு. எது நடக்கலையோ அதை எதுக்காக நீ வருத்தப்பட்டு நடக்கலன்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அதையும் இந்த சாயப்பாவின் அருளால் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் நீ எதற்காகவும் மனசொடைஞ்சு போக வேண்டாம். உன் மனம் உடைப்பதற்கு என ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் இங்கே பல தருணங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் எப்போதும் தைரியமாக இரு. இந்த நாள் உனக்கு மிக அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும்படியும் ராஜயோகம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நிச்சயம் பண வரவு உண்டாகும். நீ விரும்பிய அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும். உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. உனக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் செல்லமே. இன்றைய உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான சுகமான சந்தோஷமான ராஜயோக வாழ்க்கையை நீ வாழும்படி செய்கிறேன். இப்போ உன் வாழ்க்கையில் பண தேவைகள் இருப்பதும் பண கஷ்டம் இருப்பதும் ஒரு குறை அல்ல. இந்த சாயப்பா உன் கூட இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே கோடி கோடியாய் வந்து உன் வாழ்க்கையில் சேருமேன் செல்லமே. நீ தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். நான் உனக்கு கொடுத்திருக்கும் ஆற்றலையும் திறமையையும் சரியாக பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்ய பழகு. இனி எப்போதும் நீ ஆனந்தத்தில் மகிழும் விதமாக உனக்கான நல்ல வெற்றியை நான் தரப்போகிறேன். எப்போதும் எல்லா வேலைகளையும் நீ சிறப்பாக செய்தாலே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிட முடியும். நீ நினைச்ச விஷயத்தை எல்லாம் வெற்றிகரமாக இந்த சாயப்பா உன் கைகளை ஒப்படைக்கிறேன். யார் எப்படி இருந்தாலும், உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் யார் என்ன சொன்னாலும், நீ பொறுப்போடு சரியாக உன் வேலைகளை கவனமாக செய்தாலே கர்ம வினைகள் உன்னிடம் தோத்து போயிடும் என் செல்லமே. பிறவியின் மூலமாக உனக்கு வந்த துன்பம், அதாவது கர்ம வினை, நீ பிறக்கும் போதே உன்னை பற்றி கொண்டதல்லவா? அது அனைத்தையும் காணாமல் போகச் செய்து நீ சிரிப்பும் சந்தோஷமும் புன்னகையுமாக உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி இந்த சாயப்பா இப்போது உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.